மான் வேட்டையாடிய வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜரான நடிகர் சல்மான் கானிடம் ஜாதி என்ன என்று நீதிபதி கேட்டபோது இந்து முஸ்லிம் என்று பதிலளித்தார். 1998ஆம் ஆண்டு ராஜஸ்தானுக்கு படப்பிடிப்புக்கு சென்ற இடத்தில் கலைமான்களை வேட்டையாடியதாக சல்மான் கான் மீது வழக்கு தொடரப்பட்டது. அப்போது அவர் லைசென்ஸ் இல்லாமல் துப்பாக்கியை பயன்படுத்தியதாகவும் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் புதனன்று ஜோத்பூர் நீதிமன்றத்தில் ஆஜரான சல்மான் கான் வாக்குமூலம் அளித்தார். தன் மீது பொய்யாக வழக்கு ஜோடிக்கப்பட்டுள்ளதாக கூறிய சல்மான் கான் தான் ஒரு அப்பாவி என்றும் வாக்குமூலம் அளித்தார். அப்போது சல்மான் கானிடம் பெயர் உள்ளிட்ட விவரங்களை கேட்டார். ஜாதி பற்றி கேட்டபோது சல்மான் கான் குழம்பி தவித்தார். அப்போது அவரது தரப்பிலிருந்து முஸ்லிம் என்று தெரிவிக்கப்பட்டது. உடனே சல்மான் கான் இந்து முஸ்லிம் இரண்டும் தான் என்று கூறினார். அதை கேட்டதும் நீதிபதி உள்ளிட்ட அனைவரும் குழம்பிய போது தன்னுடைய தந்தை முஸ்லிம் என்றும் தாய் இந்து என்றும் சல்மான் விளக்கம் அளித்தார். தன் தரப்பு சாட்சிகளை மே 4ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவிருப்பதாக சல்மான் கான் கூறியதை அடுத்து அன்றைய தேதிக்கு வழக்கு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார். மான் வேட்டையாடிய வழக்கில் சல்மான் தவிர சயீப் அலி கான், தபு, சோனாலி பிந்த்ரே ஆகியோரும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர்.